கட் பண்ணி வச்சுட்டேன். முதல்ல இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளியும் அரைச்சிக்கலாங்க. ரெண்டையும் அரைச்சிட்டோம்னா அப்புறம் தாளிக்கிற வேலை தான். எதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் எப்பவுமே அரைச்சி வச்சுருப்பேன் பிரியாணி மசாலா. பட்டை கிராம்புலாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். பட்டை கிராம்பு ஏலக்காய் அந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இது இப்போ இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. அதே மிக்சியில் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் 3 தக்காளி அரைச்சி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு அரைக்கணும்னா அரைச்சிக்கோங்க, இல்லை அப்படியே தாளிக்கணும்னு தாளிச்சிக்கலாம். நான் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நல்லா அரைச்சி வச்சுங்க. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிடலாம். இப்போ எண்ணெய் சேர்த்துருக்கேன், சூடாகட்டும். கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். பட்டை கிராம்பு சேர்க்கல, ஏன்னா அது பவுட்ரு சேர்க்குறதுனால சேர்க்கல. முதல்ல வெங்காயத்தை போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டுலாம் சேர்த்துக்கலாம், காய்கறி சேர்க்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு லேசாக வதக்கிட்டுருவோம். அதுவே நல்லா வதங்கிட்டோம். சும்மா லேசாக வதக்கணும்னா போதும். இதில் நான் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேங்க. பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். நல்ல வாசனையாக இருக்கும். பார்த்திங்கன்னா கொத்தமல்லி நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்துட்டோம்னா நல்ல வாசனையாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம், ரொம்ப நேரம் விடாதீங்க. ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் காய்கறி சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட்டு, அதுக்கப்புறம் கேரட்டு, அதில் கொஞ்சம் க்ரீன் பீஸ் சேர்த்து அதை வதக்கி விட்டுடலாம். கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு சாப்பாடுக்கு எவ்வளோனோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு தேவையான அளவு. இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, காரத்துக்கு நான் பச்சை மிளகா சேர்க்கல, மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அதையே சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்ல ஒரு வதக்கிட்டு இப்போ கடைசியில் அரைச்சி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கிறேன். நான் நீங்கள் அரைக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சம் வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாங்க. அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பிரியாணி மசாலா, அதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். காய் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். கேரட்டும் பீட்ரூட்டும் கொஞ்சம் வேகட்டும். அதுக்கு தண்ணி கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேங்க. ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் லெமன் சேர்த்தோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த லெமனை பிழிஞ்சு விட்டுறேன். அதில் ஒரு நல்ல ஜூஸியாக இருக்குது. ஒரு 1/2 மூடி சேர்த்துருக்கேன். இப்போ காய் வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா பேலன்ஸ் தண்ணி சேர்த்துட்டேங்க. 1 கப்புக்கு 1/2 கப்பு தண்ணின்னு சொல்லிவிட்டு நான் 2க்கு 3 தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி கொதிக்கட்டும். அரிசி ஊறிட்டுருக்கு. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம தண்ணியை பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். தண்ணி வடிகட்டிட்டு அரிசியை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 7 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும். இதே பிரியாணி ஜீரக சம்பாவில் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா வற்றி வந்துருக்கு பாருங்கள். ரைஸில் ஒன்று போட்டுக்கலாம். தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. கொஞ்சமாக இதில் நான் என்ன பண்ண போகிறேன், மேலாக பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கிறேன். பன்னீர் பீஸ் இருக்கு இல்லையா, அதை அப்படியே மேலால் சேர்த்துட்டு நம்ம அப்படியே தம்மில் வச்சிடலாம். என்னது பண்ணிட்டாலும் சரி. வந்துட்டு ஒரு 7 நிமிஷம் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். வச்சுட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா நல்லா உதிரியாக சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ ரைஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சின்னு அதனால் கொஞ்சம் நெய் சேர்த்துக்க போகிறேங்க. இப்போ தான் சேர்க்குறேன். ரைஸ் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதில் நெய் சேர்த்துக்கிறேங்க. 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு பிரியாணி அப்படியே பரட்டி விட்டுறலாம். மெதுவாக அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள் பிரியாணி உதிராக சாதம் எவ்வளோ அழகாக ரெடி பாருங்கள். குலையாமல் சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் கலருமே பாருங்கள் ரொம்ப ரெட் ஆகாமல் கரெக்டாக இருக்குது. பாருங்கள் கலர் எதுவுமே மாறலை. பீட்ரூட்லாம் சேர்த்துருக்கேன், அப்போ கூட கலர் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. பாருங்கள் ரைஸும் உடையாமல் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே பாருங்கள் பீட்ரூட்டு கேரட் எல்லாமே சூப்பராக வெந்திருக்கு. சாதமும் குலையில ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு பார்த்தாச்சுங்க. இங்கே பாருங்கள் ரைஸ்லாம் உடையாமல் நல்லா பக்காவாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. காய்கறியும் பாருங்கள் குலையவே இல்லை. பீட்ரூட் சேர்த்துருக்குமேன்றதுனால கலரும் சேஞ்ச் ஆகாமல் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி என்னுடைய சேனலில் குக்கிங் வீடியோஸ் எல்லாமே இருக்குது, பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ.